பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அப்படின்னு சொல்லி, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப வயசில் கர்த்தரை அறிந்து கொள்வது ரொம்ப மிக முக்கியமானது. காரணம் என்ன? இளமையில் நாம் ஆண்டவருக்கென்று நிறைய சாதிக்க முடியும். இளமையின் துடிப்பில் கர்த்தருக்கென்று நிறைய வைராக்கியமாக வாழ முடியும். இளமையில் வருகின்ற எல்லா பாவங்களுக்கும் நாம் விலகி ஓடி பரிசுத்தமாக கர்த்தருக்குன்னு வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை 16வது வயதில் தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிக வித்தியாசமாக இருந்தது. என்னுடைய அந்த 16 வயதின் வாழ்க்கை மிகவும் கொடூரமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஒத்ததாக இருந்தது. பல போராட்டங்கள் என்னுடைய ஜீவியத்தில் இருந்தன. ஆனால் கர்த்தர் சந்தித்த பின்பு என் சுபாவம், என்னுடைய எல்லாம் மென்மையாக மாறியது. நான் மிருகத்தைப் போல இருந்தவன் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்ந்தேன். அதன் பின்பாக ஆண்டவர் என்னை செதுக்க ஆரம்பித்தார். கூர்மையுள்ள மனிதனாக மாறினேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை கர்த்தரோடு பேசி, கர்த்தர் என்னோடு பேச நான் அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை சிறந்த மனிதனாக உருவாக்கினார். அழகிய பாத்திரமாக, அழகிய வாசனை வீசும் மலராக மாற்றினார். பிரியமானவர்களே, என்னை அவருடைய கரத்திலே கொடுத்த பொழுது நான் மெருகேற்றப்பட்டேன். கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக மாறினேன். அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, அநேகரை நித்தியத்திற்கு வழி நடத்துவதற்கு, அநேகரை ஊழியத்திற்கு அழைத்து செல்வதற்கு, தரிசனங்களை கொடுத்து சரியான பாதைகளை அவர்களை கொண்டு செல்வதற்கு என்னுடைய வாலிப பிராயத்தில் கர்த்தர் அப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களை தேவனண்டை வழி நடத்துவதற்கு பயன்படுத்தினார். இதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வாலிப வயதில் கர்த்தருக்கென்று இருப்பீங்களா? இந்த உலகம் நம்மை வேகமாக இழுக்கும். பல்வேறு காரியங்கள் நம்மை வேகமாக இழுக்கும். பல இச்சையின் காரியங்கள் நம்மை செய்ய தூண்டும். தேவனுடைய கரத்தில் நீங்கள் வனையப்பட்ட பாத்திரமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அழகாக எடுத்து பயன்படுத்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது. அல்லேலூயா. தாமதம் செய்யாதீங்க. ஒவ்வொரு நாளும் அது வேஸ்டாக போயிடும். இன்னொரு நாள், நாளைக்குன்னு சொல்லி நாளை என்பது ஒரு நாளும் வராது. இன்னைக்கே ஒப்பு கொடுங்க. இன்னைக்கே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ எம் ரெடி லார்ட், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை வழி நடத்தும் சொல்லுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. வேண்டாத நட்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். புதிய பாதையில் தேவனோடு கூட பயணியுங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க. விட முடியாத எந்த பாவமாக இருந்தாலும், கர்த்தாவே, இதை என்னை விட முடியல, மறுபடியும் வந்து என்னை தொந்தரவு செய்கிறது, என்னை ஆட்கொள்ளுகிறது, என்னை மேற்கொள்ளுகிறது. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகின்ற நாள். கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் தாமதிக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் உங்களை காத்து நித்தியம் வரைக்கும் உங்களை அழைத்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை நடத்துவார். ஆண்டவரை உயர்த்துவோமா? இன்னமும் தாமதமே, இன்ப சத்தம் கேளாயோ, இன்னலின்றி வாழ்ந்திட இயேசுவை அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டே, நித்திய ஜீவனுண்டே, நீங்கிடாவர் அன்பை நாடி நீ வந்திடாயோ, நீங்கிடாவர் அன்பை நாடி நீ வந்திடாயோ. ஆண்டவர் உங்களைத்தான் அழைக்கிறார். இனியும் தாமதம் செய்ய வேண்டாம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள்,
ஆண்டவரே, வெற்றிக்காக, பாவத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. உம்முடைய கரத்தினால் வனையப்பட்ட பாத்திரமாக, உமக்கென்றவர்கள் ஜொலிக்கிற மனிதர்களாக கர்த்தாவே அவர்களை வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. ஞானம் பலன் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் முழுமையாய் அவர்களை ஆட்கொள்ளுவீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் யார் யாருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நாளைக்கு என்று தாமதம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. உம்முடைய சத்தம் கேட்டு அர்ப்பணிக்கிற, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிற, கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை தொட்டு சுகமாக்கும், பலப்படுத்தும். புதிய பாதையோட வாழ்வில் உண்டாகட்டும், புதிய உயர்வு உண்டாகட்டும். இனி ஆண்டவரை உமக்கென்று அவர்கள் பிரகாசிக்கிற விளக்காக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றியிருக்கிறார். நீங்கள் புதிதானவர்கள். கர்த்தருக்கென்று இனி வாழப்போகிறவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.